Hello, வணக்கம். This is Maga exercise 1.4லமா fourth sum y equal to x square என்ற வளைவரையிலிருந்து y equal to 3 into x minus 1 to the whole square plus 5 என்ற வளைவரையை காணும் படிநிலைகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், y equal to x squareன்றதுக்கு நம்ம வளைவரை வரையலாம். அப்போ y equal to x square என்னது, எக்ஸை 2 முறை போட்டு பெருக்கணும், அதுதான் ஓகேவா. அப்போ அடுக்கு ரெட்டப்படியாக இருக்கனால மைனஸ் இருந்தாலும் தான் வரும் சாமி, ப்ளஸ் -2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 0 ஸ்கொயர் 0 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம படத்தை வரைஞ்சிடலாம். இங்கே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சாமினா, லெஃப்ட் சைடு அப்படின்னு சொன்னால் மைனஸ் எல்லாமே மைனஸ்னு வருது, குறையுதுன்னா லெஃப்ட் சைடு, அதிகரிக்குதுன்னா மேல் பக்கம் ரைட் சைடு மேல் பக்கம், லெஃப்ட் சைடு குறையுதுன்னா லெஃப்ட் சைடு கீழ்ப்பக்கம், அதிகரிக்குதுன்னா ரைட் சைடு மேல் பக்கம். ஓகேவா. இதுதான் உங்களுக்கு 6th வந்திருக்கும், படித்து சொல்லி தந்ததே தான். இடது பக்கமாக போனால் என்னது, மைனஸ்னால் எந்த பக்கமாக போகணும், இடது பக்கமாக போகணும். என்கோட்டில் அழகாக உங்களுக்கு அப்போ தான் சொல்லி தந்தேன் நான். இப்போது அதிகரிச்சுன்னா எந்த பக்கம் போகணும், ரைட் சைடு போகணும். அதிகரிக்குதுன்னா என்ன பண்ணணும், மேல் பக்கம் போகணும். குறையுதுன்னா கீழ்ப்பக்கம் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லி தந்தாச்சு. இப்போ இந்த படிகளை எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வளைவரை வந்துடலாம். y equal to x square. அப்போ டேபிள் -2னா +4, -2னா +4, நான் புள்ளி ஏற்கனவே குறித்து வச்சுட்டேன். அடுத்து -1னா +1, நான் 2 2ஆக குறிச்சிருக்கேன் சாமி. அடுத்து 0னா 0, +1னா +1, +2னா +4 தான், 2 ஸ்கொயர். ஓகே. இப்போ இதை இணைச்சி வளைவரை வரையலாமா. ஸோ வரைஞ்சிட்டேன். இது பேர் என்னது, y equal to x square. ஓகே. எல்லா சாமி இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிதல் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கிராஃப் நோட்டில் போடுறேன். இல்லைனா புள்ளி குறித்து உங்களுக்கு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் போடுற மாதிரி போட்டுட்ருக்கலாம். ஓகே. இப்போ இதிலிருந்து இந்த படத்தை நம்ம வரைய போகிறோம். எது, y equal to 3 into x minus 1 the whole square plus 5. எக்ஸிலிருந்து 1 குறையுது, எக்ஸிலிருந்து 1 குறையுது. அப்போ எந்த சைடு போகணும், நம்ம லெஃப்ட் சைடு போகணும். எந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு போகணும், வலது பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகணும். ஓகேவா. பாருங்க சாமி, ஒருவேளை நான் -2ன்னு எடுத்தால் -2 கூட வலது பக்கத்தில் எந்த பக்கம் நோக்கி போகணும், இடது பக்கம் நோக்கி போகணும். -2 எடுத்தால் எங்கே போயிடணும், இப்போ -3க்கு போயிடணும். அப்போ -3 போட்டுட்டுனா பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அடுக்கு ரெட்டப்படியாதனால தான் வரும், மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் வரும். இப்போ பாருங்கள், 3 × 3 × 3 போட்டுக்குன்னா 3 இன்ட்டு அது 3 மடங்கு. எக்ஸ்லேருந்து 1 ஒன்றா குறையணும். அப்போ குறையணும்னா லெஃப்ட் சைடு -2 1 -2 1 குறைஞ்சிச்சுன்னா அது -3. அப்போ -3 ஸ்கொயர், அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் வரும். 3 ஸ்கொயர் 9, 9 3 27, 27 கூட 5 சேர்த்தா 32. சில புரியுதா. அப்புறம் 1 குறையணும், -1லேருந்து -1, -1 சேர்த்தா -2, -2 the whole ஸ்கொயர், அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ஸோ 4 2 ஸ்கொயர் 4, 4 3 12, 12 5 17. அதுக்கப்புறம் 0ன்னு போடுறோம். 0லேருந்து 1 குறையுது, இங்கேருந்து போனால் 1 இந்த பக்கம் போயிடுது. சில புரியுதா. இந்த 2 போட்டால் 3க்கு போகுது, 1 போட்டால் 2க்கு போயிடுது, 0 போட்டால் -1க்கு வந்துடுது, 1 போட்டால் 0க்கு போயிடுது, 2 போட்டால் 1க்கு வந்துடுது. ஏன்னா 1 ஒன்றா குறையுது. அப்போது இங்கே போட்ட 0 போட்டு பார்த்தோம்னா என்ன வரும், -1 வருமா. -1 அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் -1 ஸ்கொயர் 1 தான், 1 3 3 3 5 8. அடுத்தது +1 போடுறோம். +1 போட்டால் 1 குறையணும் இல்லையா. +1 போட்டால் அது 1 குறையுது. அப்போ தான் ஆகிடும், 0க்கு போயிடும். அப்போ ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 0 தான், 0 கூட எதை பெருனாலும் 0 தான், இங்கே 5 வரும். அப்படியே ரிவர்ஸில் இது வந்துக்கினே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த புள்ளியை நான் குறிக்கிறேன். குறிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு படிநிலைகளை எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா. -2க்கு நேராக +32, -2க்கு நேராக +32, ஓகே. -1க்கு நேராக +17, 16க்கும் 18க்கும் நடுவில். 0க்கு நேராக +8, +1க்கு நேராக +5, 4க்கும் 6க்கும் நடுவில். 2க்கு நேராக +8, மறுபடியும் இங்கே ஏறுது. அப்புறம் 3க்கு நேராக என்ன வந்துடும், இங்கே வந்துடும் சாமி. அப்புறம் 4க்கு நேராக எங்கே வரும், இங்கே வரும். அதே மாதிரியே போய்கிட்டே இருக்கும், ஏன்னா ஈக்குவலாக தான் வரும். ஓகே. இதை என்னச்சு நம்ம படம் வரைஞ்சிட்டா
இது யார் y ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5. இப்போ தான் சாமி உங்களுக்கு இந்த பாருங்கள், இது கூட கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். ஓகே, இப்போது எப்படி படிநிலைகளை எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் மைனஸ் என்னது வலதுபுறத்துலேருந்து எந்த பக்கம் போவோம், இடதுபுறம் நோக்கி போவோம். ஸோ படிநிலை 1 ஃபஸ்ட்டு இதை மட்டும் தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் தானே பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எத்தனை அலகு குறையுது, ஒரு அலகு. இங்கே 1 போச்சுன்னா ஒரு அலகு, 2 போட்டால் 2 அலகு. ஒரு அலகு எந்த பக்கம் போவோம்னு சொல்லியாச்சு, நம்ம குறையுதுன்னு சொன்னால் இந்த பக்கத்துலேருந்து போட்டு இப்போ -2ன்னு போட்டால் எங்கே போயிடணும், -3. வலது புறத்துலேருந்து இடதுபுறத்தை நோக்கி குறையுது. அப்போது ஓரலகு வலதுபுறத்தில் இருந்து நகர்த்தப்பட்டு வலதுபுறத்தில் நகர்த்தப்பட்டு வரையப்படுகிறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்தாச்சு. அப்புறம் y ஈக்குவல் டு இது சேர்த்து எடுக்கலாம். 3 × x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஆனது எதை நோக்கி வருது, ஒய்யச்சை நோக்கி வரும். ஏன்னா இது எத்தனை மடங்கு, நமக்கு 3 மடங்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்த படமானது எங்கே நோக்கி போகுது, ஒய்யச்சை நோக்கி போயினே இருக்குது. எதை நோக்கி போகுது, ஒய்யச்சை நோக்கி போகுது. ஓகே சாமி, அப்போது 3 × x மைனஸ் 1 ஆனது ஒய்யச்சை நோக்கி எக்ஸ் அச்சிலிருந்து, அதாவது எக்ஸ் அச்சிலிருந்து விலகுவதால், எக்ஸ் அச்சு இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து என்ன பண்ணுது, விலகி அங்கே போயிடுச்சு. ஏன், எத்தனை மடங்கு இது, 3 மடங்கு. ஏனெனில் எக்ஸ் மைனஸ் 1 ஆனது 3ஆல் பெருக்கப்பட்டு பெறப்படுகிறது. 3 மடங்கு. அப்போ எக்ஸ் அச்சிலேருந்து 3 மடங்கு விலகி என்ன பண்ணுது சாமி, போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எடுக்கிறோம். 3 × x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 வரைபடம் 5 அலகுகள் மேல் நோக்கி. ஏன் மேல் நோக்கி, 5 என்ன அங்கே இருக்குது, ப்ளஸ் ஆனால் என்ன பண்ணணும், மேல் நோக்கி போகணும், இல்லை வலதுபுறம். இங்கே ஒய்ன்றதுனால மேல் நோக்கி போகுது. ஏன்னா ஒய்யச்சு எந்த பக்கம் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் மேல் நோக்கி இருக்குது. ஸோ +5 வரைபடம் 5 அலகுகள் மேல் நோக்கி நகர்வதால் பெறப்படுகிறது. ஓகே சாமி, போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படிநிலைகள் உங்களுக்கு தெரியணும். படம் உங்களுக்கு படத்திலிருந்து சொல்கிறதுக்காக. ஓரலகு இந்த பக்கம் தள்ளி போயிடுது. -1ன்னு எடுத்தோன்னா -2க்கு போயிடுது. -0ன்னு எடுத்தால் -1க்கு போகுது. 1ன்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் எங்கே போகுது, 0க்கு போகுது. 2ன்னு எடுத்தால் 1க்கு போகுது. ஸோ வலதுபுறத்துலேருந்து இடதுபுறத்தை நோக்கி இது பண்ணுது. படம் இங்கே எக்ஸ் அச்சில் இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணிடுது, விலகி போகுது. எதை நோக்கி விலகி போகுது, ஒய்யச்சை நோக்கி போகுது. எதுலேருந்து விலகி போகுது, எக்ஸ் அச்சிலேருந்து விலகி போகுது. ஏன் விலகி போகுது, 3 மடங்கு இருக்குது. ஓகேவா, விலகலானது ஒரு அலகு விலகலானது எத்தனை மடங்கு இருக்குது, 3 மடங்கு இருக்கிறதுனால அது ஒய்யச்சை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஓகே சாமி, தேங்க்யூம்மா. எழுதிக்கோங்க.